எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது கோர்ட்டில். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இப்போது ஒரு நாள் முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா, ஒரு லாயர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிஜேஐயை வந்து ஷூ வச்சு அட்டாக் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. அதாவது சிஜேஐ வந்து யாருன்னா பூஷன் கவை அப்படிங்கிறவர். அவங்க வந்து அதை பற்றி அவங்க அம்மா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறதையும் பார்க்கலாங்க. டியூஸ்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது மக்கள் வந்து தங்களுடைய ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் மூலிமா வந்து அதை வந்து ரிசால்வ் பண்ணிக்கணும், தீர்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அட்டாக் ஆனதுக்கப்புறம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் இன்க்ளூசிவ் பீப்புள், அதாவது மக்கள் மைய அரசியலமைப்பு அது இருக்கணும். அதான் நீங்கள் நம்மளும் வாழணும், மற்றவங்களையும் வாழ விடணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனோட வந்து ஒரு நோக்கம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது இந்த கண்ட்ரியில் வந்து யாருக்குமே உரிமை கிடையாது, ரைட்ஸு, அதாவது லாவை வந்து தன்னோட கையில் எடுக்கிறதுக்கு, அவங்களுடைய வந்து தானே டிசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அராஜகம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க பீப்புள்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. அதாவது உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து இஷ்யூஸை அமைதியான முறையில் கான்ஸ்டிடியூஷன் மூலயமா எல்லாத்தையும் தீர்த்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பவையோட அம்மா வீடியோ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா, அமராவதி தான் அவரோட நேட்டிவ் பிளேஸ் போல் சிஜேயோடது. அந்த டிஸ்ட்ரிக்ட் லாயர்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அட்டாக் நடந்ததுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லாயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட வந்து இந்த டியூஸ்டே அன்னைக்கு. அப்புறம் மெமரண்டத்தையும் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு ஜனநாயக நாடு நம்மளோடது, பாதுகாப்பானதும் கூட அப்படின்னு இந்த மாதிரி இந்தியா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லாயர் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்காரு, சிஜேவை அட்டாக் பண்ணுறது, இது ஒரு டார்க் டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜுடிஷியரிலேயே வந்து ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு டார்க் டே அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. லாயர்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் கடுமையாக வந்து இந்த மாதிரி வந்து கோழைத்தனமான செயலுக்கு வந்து நாங்கள் கடுமையாக வந்து கண்டிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக சேர்ந்த ஒரு சில லீடர்ஸும் அப்புறம் வந்து எம்பி பல்வந்த் அப்படிங்கிறவங்களுமே வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாக்கை. இதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குன்னா, நம்ம தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின் மண்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த அட்டாக்கை வந்து கண்டம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நடந்தது அந்த கவைக்கு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட அந்த சிஜேஐக்கு நடந்ததை வந்து கடுமையாக வந்து கண்டிச்சிருக்காரு. இது வந்து ஒரு ஷேம்ஃபுல் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வெக்கப்பட வேண்டிய ஒரு செயல் இது நடந்திருக்கு நம்ம நாட்டில் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸ் சுப்ரீம் கோர்ட்டு அங்கே வந்து உள்ளுக்குள்ளேயே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கிறத வந்து ஒரு பேரதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டாலின் வந்து எக்ஸில் வந்து போட்டிருக்காரு. ஒரு லாயர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஷூவை வந்து கவை அந்த சிஜேஐ மேலே வந்து தூக்கி போடுறதுக்கான வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது நடந்திருக்கு. இந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்கும்போது வந்து இந்த மண்டே அன்னைக்கு நடந்திருக்கு. இன்சிடெண்ட் ஆன உடனே கவை என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப ரியாக்ட் எதுவும் பண்ணிக்காமல் அதர் லாயர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, திசை திருப்பாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கவை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து என்னை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத வந்து இந்த கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ நடந்த பிறகும் வந்து சிஜிஐ வந்து ரெஸ்பாண்ட் பெருசாக பண்ணாமல் காமாக கிரேஸாக எப்படி இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனை வந்து காமிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவர் அப்படி அமைதியாக இருக்கார், யார் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால வந்து அதை ரொம்ப ஈஸியாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ரொம்ப தேவையான ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த ரீசன் வந்து ரிவீல் ஆகிருக்கு. அதாவது அட்டாக்கர் வந்து பண்ணது அந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன காமிக்குதுன்னா, ரொம்ப வந்து அடக்குமுறையும் அப்புறம் அதிகாரப்படி நிலை அந்த இதை வந்து இருக்கிறவங்க இனியும் இருக்காங்க நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம இந்த கல்ச்சர் அந்த இதை வந்து மாற்றணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸை டெமோக்ரட்டி வந்து மெச்சூரிட்டி வர மாதிரி வந்து நம்ம கண்ட்ரி வந்து மாற்றணும், அப்படி கண்டக்டையும் வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. குற்றங்கள் நடந்தது அப்படின்னா வந்து நம்ம யூஸ்வலாக கோர்ட்டு
அப்புறம் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டும் போவோம். அதில் வந்து தண்டனைகள் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நடந்திருக்கு. அதுவும் வந்து காமன் மேன் இல்லாமல் அங்கே வேலை பார்க்குற லாயரே வந்து அந்த மாதிரி பண்ணது வந்து ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து இப்போ என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். நம்ம சில சமயங்களில் வந்து கோவத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், அது நம்மளுக்கே வந்து எதிர்வினையாக வந்து முடிஞ்சிடும். அதனால் வந்து நம்ம எதை செய்யும் போதும் யோசித்து நிதானமாக செய்யணும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.